ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் வண்டர்லாண்ட். டுடே நம்ம பார்க்க போகிறது ஜோதிடவியலுடைய பெயர் காரணம் என்ன. ஜோதிடம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒளியை பற்றி சிறப்பாக சொல்வது தாங்க. அதாவது என்னங்க ஒளி? ஸோ ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமான உறுப்போ, கண்ணில் வரக்கூடிய ஒளி நமக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டுமே நாம் உருவத்தை காண இயலும். நாம் இமேஜின் செய்கிறது எல்லாமே அதை வச்சு தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுதாங்க ஜோதிடம். ஒரு உயிருக்கு எவ்வாறு, ஒரு உடலுக்கு எவ்வாறு கண் முக்கியமோ அது போன்றுதான் ஜோதிடத்திற்கு, அதாவது இதிகாசங்களாக இருக்கலாம். ஒரு மனிதன் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போன்றே ஒவ்வொரு மனிதனுமே இது மாதிரியான ஜோதிடத்தை பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பிறவி எடுத்தோம் அப்படின்ற நம்மளுடைய நன்மை தீமைகள், நாம் வாழ்ந்த வாழ்க்கை, வாழப்போகும் வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அனைத்துமே கூறக்கூடிய இந்த ஜோதிடம் தாங்க. ஸோ இந்த ஜோதிடத்துக்கான பெயர் காரணம் 3 தாங்க. கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், ஸ்மிகிதா ஸ்கந்தம், 3 நம்ம சொல்றோம். என்னெல்லாம்? கணித ஸ்கந்தம், கணித ஸ்கந்தம். கணிதம் அப்படின்றது நமக்கே தெரியும். சித்தாந்தம், தந்திரம், கரணம் அப்படின்ற 3 பிரிவுகளை கொண்டதாகும். கணித ஸ்கந்தம் அப்படின்றது சித்தாந்தம், தந்திரம், கரணம் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. இவைகளின் முறையே சிருஷ்டி, யுகம், இஷ்ட சக ஆண்டுகள். சிருஷ்டி, யுகம், இஷ்ட சக ஆண்டுகள் கணிதங்களால் இயற்றப்பட்டுள்ளன. இதுதான் கணித ஸ்கந்தம். ஜாதக ஸ்கந்தம் இது ஹோரை, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யறப்பையும் ஹோரை பார்த்து செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதாங்க ஹோரை. மற்றும் தாஜிகம் அப்படின்றது 2 பிரிவுகளை கொண்டது ஜாதக ஸ்கந்தம். ஜாதகம் பார்க்கறது. ஹோரை அப்படின்றது என்னன்னா கோச்சாரம்ன்றது நம்ம அடிக்கடி டிவியில நிறைய பேர் வீடியோஸ் போடுறப்ப நம்ம கேட்டிருப்போம். கோச்சாரம்னா எனக்கும் என்னன்னு தெரியாது, இப்போதான் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஹோரை அப்படின்றது. ஸோ பலவாறு கோள்களுடைய நிலைகளை ஆராய்ந்து அந்த கோள் எப்பொழுது எந்த இடத்தில் நிற்கும், எப்பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெயர் மாற்றப்படும் என்பதை பலனை கொண்டு கூறுவது ஜாதிகமாகும். சரிங்களா? அதாவது ஜாதக ஸ்கந்தம். 3வது ஷம்ஹிசாத் கந்தம். ஹிஷாத் கண்டம் அப்படின்றது முகூர்த்தம், வாஸ்து, வருஷப்பணி, ஆருடம் அப்படின்ற 4 பிரிவுகளை கொண்டதாகும். முகூர்த்தம், வாஸ்து, வருஷப்பணி, ஆருடம். இதுல 3 நமக்கு தெரியும். முகூர்த்தம்னா நல்ல நேரம் பார்த்து செய்யறது. அப்புறம் வாஸ்து அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். வருஷப்பணி, வருஷத்திற்கு ஒரு நாள் செய்யக்கூடிய எந்த பணியாக வேணாலும் இருக்கலாம். ஆருடம். ஸோ முகூர்த்தம்லாம் என்னன்னு தெரியும். கோயில்கள்ல, அரண்மனையில, வீடுகள்ல கட்டுறப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வாஸ்து அப்படின்றது நல்ல நேரம் போன்றவற்றை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுவது மட்டும் இல்லாமல் நன்மை தீமை எது அப்படின்னு பார்க்கறது. வருஷப்பணி அப்படின்றது இயற்கையின் அம்சங்களை வானிலை முன்னறிவிப்போட சொல்றது. அதாவது இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு புயல் அடிக்கும், இன்னைக்கு கடல் அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸோ யாரும் மீனவர்கள் செல்ல வேண்டாம், அது மாதிரி சொல்றது வருஷப்பணியாகும். ஆருடம்ன்றதா என்னங்க? ஏறு இருத்தல் அப்படின்னு அர்த்தங்க. ஏறு இருத்தல் என்பது ஒருவர் தன் மனதில் ஒரு செயலை நினைத்து கொண்டே தான் வந்த காரியத்தை இனிதே நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை கூறுவதுதான் ஆருடம். ஆருடம் என்பது மனிதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் நம்ம அப்படி சொல்றோம். அதாவது என்னன்னா, மனிதன் தன் மனதில் நினைத்த ஒன்றை தன்னால் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்பதை கூறுவதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல என்னெல்லாம் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், ஷம்ஹிசாத் கந்தம், இந்த 3 தான். இதுல என்னென்ன பிறவிகள் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான நூல்கள் நாம் நாளைக்கு பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. உங்கள் ரமா எப்பொழுதும் உங்களுடன் இணைந்திருக்கும். பாய். ஸோ என்னோட சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாருமே இன்னையிலிருந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க என்னுடன். பாய்.